உனக்கு தெரியாம எப்படி என் மகன் வெளியே போயிருக்க முடியும்? தாய்க்கு தாயா, பிள்ளைக்கு பிள்ளையா, பாவியாக்கத்தான் இந்த வீட்டுல இருக்க. என் மகன் வெளியே போயிட்டான்னு தெரிஞ்சா இந்த ஊரை திருச்சி விடா. என் மகன் மரியாதை இல்லாதது. வணக்கம் போல 4 பெண்களோட தண்ணிக்கு போறேன்னு அனுப்பிச்சு வச்சேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். போட முடியும். அவன் செய்ய வேண்டியது ஒழுங்கா செஞ்சுட்டா. நீ என்ன செஞ்சிருக்க? நானும் செஞ்சேன். குடி கொண்டு இருக்கியா? இல்லங்க, ஆத்தங்களை குளத்தங்களை எல்லாம் தேடி பார்க்கலாம்னு. மடையா மடைங்க மடைங்க மடைங்க. அப்பே அத்தே அக்கா அம்மா. என்னாச்சு? என்னமாச்சு? வந்து எடுக்காளே. அம்மா வள்ளி வாந்தி எடுக்கலாமா? அம்மா என்னடா கத்துற? ஏண்டா வள்ளி வாந்தி எடுக்கலாமா? வள்ளி வாந்தி இருக்காளா? என்னமா அப்படி நினைக்கிற? நான் போய் வைத்தியரை கூட்டு வரவா? வைத்தியரா அத்தா வள்ளி வாந்தி எடுக்கிற? எங்க அம்மா என் ராசாத்தி என் வயிற்றுல பாலை வாத்துட்டேன். அம்மா மடி காளீஸ்வரி இருக்காளே, என்னை கைவிட மாட்டா, எனக்கு தெரியும். வாமா மெதுவா வா. என் அப்பா என்ன செத்தவனே. நான் சொன்ன மாதிரி சொன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தென்னந்தோப்பு குடிசைக்கு போயிருக்கும். அந்த மேரிய நறுக்கு 4 வார்த்தை கேட்டிருக்கும். மேரிக்கும் அம்பலகாரருக்கும் சண்டை வந்திருக்கும். அந்த கோபத்துல அம்பலகாரரு சொன்னாவ. ஐயோ நினைச்சாலே பயமா இருக்கு. அண்ணி இளநீ கொண்டு வந்திருக்கேன். என்னடி இது? நீயே தச்சிட்டு இருக்கிற, கையில ஊசி போட போகுது. குடியங்கிட்ட தைக்க தெரியல, சும்மா இரு. நல்லா சொன்னியே, இந்த மாதிரி வேலையெல்லாம் சுத்தமா செய்வேன். குடியங்கிட்ட அண்ணி முதல்ல எண்ணி சாப்பிடுறியா? உனக்கு குடிக்க தெரியாது. தமிழர் குடியங்கிட்ட. நான் தான் தைக்க வேண்டாம் சொல்றேன்ல, நீ ஏன் தைக்கிற? சாப்பிடு முதல்ல. கொண்டா. பெரிய வழியா இருக்கும். இதெல்லாம் பிரமாதம் செய்வனே. அண்ணா ஒரு நாளாவது இந்த மாதிரி எண்ணெய் கொண்டாந்து கொடுத்துருப்பாரா? இந்த தினத்தம்பி எப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. என்னாச்சு? ஐயோ கையில ஊசி குத்தி. சும்மா ஒண்ணு இல்ல. நீ என்னடா கலாட்டா? அண்ணே கையில ஊசி குத்திருச்சு. தேவையா? அன்னைக்கு தேவையாச்சே. உனக்கு தேவையாடா? ஆமா, டிராக்டர் ரிப்பேர் கொடுத்துருக்கல, அது ரிப்பேர் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்த்துட்டு வர சொன்னேன். பார்த்துட்டு வந்தியா? போய் பார்த்து கேட்டனே. இன்னைக்கு போனா நாளைக்கு வர சொல்றான், நாளைக்கு போனா நாளானைக்கு வர சொல்றான். ஏனே எனக்கு என்ன இதுதான் வேலையா? என்னடா கேட்கிற கேள்விக்கு பொறுப்புலாம் பதில் சொல்ற? முண்டம் முண்டம். யார் பொறுப்பு இல்ல, யார் முண்டம்? நீதான முண்டம். நீதான் முண்டம். நீதான முண்டம். பாருமா, இந்த டிராக்டர் ரிப்பேர் ஆயிடுச்சான்னு போய் பார்த்து வாடான்னு சொன்னா உட்கார்ந்து ரவி கதைச்சிட்டு இருக்கான். முட்டா பச்சா என்ன அண்ணியோட தானே? ஆமா, அவன் அண்ணன் வச்சு அவன் தைக்கிறா. ஒன்னால முடியல, நீ பேசாம இரு. நீ வேற அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர்றியா? இதெல்லாம் காலத்து வாங்காம ஊரெல்லாம் அலைஞ்சு வேலை பார்த்து வர்றேன். வீட்டுக்கு திருட்டு நல்லா படுத்து வாங்கிட்டு முண்ட கண்டுக்கிற பாருமா. ஏன் ராசா, நீ வந்து வருத்தப்படாத. நான் அவனுக்கு சோறு போடுறேன். வாயா அதிக்குதம்மா. போயா செல்ல வேற கொடுக்குறியா அவனுக்கு? செல்ல முண்டா சோறு எனக்கு ஒண்ணு சோறானா? போ. சோறு வேணாமா? படலை ஓட்டு விடுவேன். போடா. என்ன தப்பு? நீங்க கை நீட்டின இடத்துல கழுத்தை நீட்டாம தகப்ப வார்த்தையை தட்டிட்டு திமிரா நடந்துட்டவளை பத்தி நீங்க எங்க கவலைப்படுறீங்க? என் மகளை பத்தி ஏதாவது தப்பு தண்டா பேசுறேன், அடைஞ்சு கொண்டு போட்டு. ஆமா, இப்ப மட்டும் என்ன வந்துருச்சு? அந்த நேரத்துல வாய்க்கிழிய சக்கையா பேச வேண்டியது, மத்த நேரத்துல எகிரி குதிக்க வேண்டியது. இதுதானே உங்க பழக்கம். தப்பு உண்மையில இல்லடி, என் மேலதான். என் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்திய மனைவியின் சாரத்தை கொண்டு வந்து வச்சிருந்தா இது நடந்திருக்காது. நீ இடையில வந்த கழுத தானே, உனக்கு எங்கடி குடும்ப பொறுப்புணர்ச்சி வரப்போகுது? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. உங்க தொடர்பு ஏற்பட்டதுல இருந்து 5 வருஷமா உங்களுக்கு பத்தினியா வாழ்ந்துகிட்டு வரேன். உங்க குடும்ப நிறைய அனுசரிச்சுக்கிட்டு வரேன். ஆனா நீங்க என்ன எப்படி எல்லாம் ஆட்டி பிடிச்சு அனுபவிக்கிறீங்க. உங்களுக்கு மனைவி ஆகணுங்கிறதுக்காக சொர்ணத்தை என் மகளா நினைச்சு ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து மகளுக்கு செய்ய வேண்டிய சீர்திருத்திகளை அத்தனையும் செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாம் அந்த பீரோவில் இருக்கு பாருங்க. அதுக்காக என் வயிற்றுல முதலா ஏற்பட்ட கரு கூட நீங்க வலுக்கட்டாயம் அழிச்சிட்டீங்க. அந்த தியாகம் யாருக்கு தெரியுமா? உங்க மகளுக்காக. இப்ப சொல்லுங்க, நான் உங்களுக்கு பந்த பாசம் இல்லாத தாசியா இல்ல உங்க மனைவியா? நல்லா நினைச்சு பாருங்க.
அம்மா என் மருமகதான் அப்படித்தாம்மா அப்படித்தான் என்ன பெத்த அம்மா ஏராசாத்தி உன் மாமா கூட தேண்டி என்னத்தா அமுக்கவே காணா கைய வலிக்குதா? இல்ல பட்டு கடத்த உடம்புதான் சரியில்லையே, கொஞ்சம் காலை கைய அமைச்சு விடுறானா? போத்தான் எதுனா கோச்சுக்குவான். போத்தான் அவர் அப்படிதான் பேசுவாரு, நீங்க சும்மா இருங்க. போத்தான் குரங்கு பையன் ஏதாச்சும் கத்துவான். போமா அங்க அம்மா நான் ராசாத்தி இல்ல போமா. விடுங்க விடுங்கண்ணா. ஐயோ விடுங்க. ஐயோ உங்களுக்கு கொஞ்சமா இது இருக்கா? அது இது அது என்ன ஒரு மல்லன் வாடா. பரவாயில்ல. ஐயோ ரொம்ப பண்ணாதீங்க. மாட்டு கொட்டையில விழுந்து முட்டை வீங்க போச்சு. உடம்பெல்லாம் ஒரே வலி. அடிபட்டுச்சா? என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? வயிற்று வலிக்குதுங்க. என்னது ஒவ்வொரு வழியா வந்துட்டு இருக்கு? இரு இந்த வர்றேன். படு 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 கையெடு. ஐயோ அமுக்காதீங்க, வலிக்குது. என்ன மாடு உனக்கு தலையில ஏதாவது இருக்கா? நான் எங்க அமுக்குறேன், எதமா தானே தடவுறேன். பள்ளி பள்ளி தூங்கிட்டா? என்னால தர முடியாம செய்யறியே காணேஸ்வரி. ஏன் இப்படி சோதிக்கிறேன்? அவர் ஆசைக்கும் ஆயுசுக்கும் நடுவுல கிடந்து நான் துடியா துடிக்கணுமா? அவர் என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வெறுத்தாலும் வெறுக்கட்டும், எனக்கு அவன் உயிர் தான் முக்கியம். வயிற்றுல வளர குழந்தை ஒன்னே போதும். அந்த வரா பாரு, தலையில புல்லு கட்டு வச்சுக்கிட்டு, அவ இந்த இடத்தை தாண்டின உடனே மாட்ட ஓட்டி விட்டுரு. சரி சரி. இந்த பாரு, நான் சொல்ற மாதிரி செய்யணும். ஓடு ஓடு. ஐயோ யாராவது காப்பாத்துக்கல, இந்த மாடு என்ன துரத்துது. பச்சை பச்சை பங்கு அந்த மாடு என்ன துரத்துதியா? காப்பாத்தியா? பச்சை அந்த எருமை என்ன துரத்துதியா? நான் பாத்துக்கிறேன். ஐயோ நீ போகாத, இதெல்லாம் எனக்கு சாதாரணம். ஐயோ வேண்டாயா, உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்து போதியா? பங்கு பங்கு இந்த உயிர் உனக்கு இல்லாம வேற யாருக்கு? மங்கு எருமை வருதியா? வரட்டும். எருமையா? பச்சை பாத்தியா? பாத்து
அடி என்ன பத்தாத்தா எப்படி சண்டை போடுறாரு? ஐயோ வயிற்ற முட்டிருச்சே. பயப்படாத, நீங்க மங்கு இருக்கிற பக்கம் வருவியா? நீங்க வைக்கிற மாதிரி துவைக்கிறேன். அப்படிதான் எங்கிட்டயா நடக்கும்? கடிச்சு இந்த பக்கம் காதை துணைச்சு மண்ணு. ஐயோ காது கடிக்காரியா செத்து போக போறியா? என்ன காலில் மிதிக்கிறியா? அப்படியே அப்படிதான் அப்படிதான். அப்பா நம்ம கிட்ட நடக்குமா பாத்தியா? ஐயோ பெரிய வீரையா அடக்கிட்டியே. ஆமா, எருமை கண்டுபிடிக்க பயப்படுற? நீ வேற, எருமை எம்மனோட வாகனம். எனக்கு எருமையா இருந்தாலும் சரி கண்ணுக்குட்டியா இருந்தாலும் சரி, எருமைன்னா பயம்பா. இனிமே நீ பயப்படாத. எருமை திறத்ததுன்னா என்கிட்ட சொல்லு. இதே கதிதான் அதுக்கும். நீ தைரியமா வீட்டுக்கு போ. என்னையா மாடு நெஞ்சில மீச்சிருச்சு. ஐயோ என்ன பண்ற? கோழி குஞ்சு சூப்பு வை, நான் மத்தியானம் வந்து சாப்பிடுறேன். உடம்பு பாத்துக்க. தூக்கி விட்டியா? கரெக்டா? ஐயே அண்ணே, என்னடா உடந்து கொடு. இந்தாடா, இது உருவா தர பேசு. 2 ரூபாய்க்கு எருமை மாட்டை ஓட்டி விடுறா, 2 ரூபா தரேன்னு சொன்னேன். நீ கண்ணுக்குட்டியை தானே ஓட்டி விட்டுருக்க, அதுக்கு 1 ரூபா போடு போடா. அப்ப இன்னும் 1 ரூபா கூட மாட்டை ஓட்டி விடுற. வேணாண்டா, அதே வேண்டா, கட்டி பிறன்ற போடா. வள்ளே வள்ளே பேசாம எப்படி வள்ளே புரியா இல்லையா? ஐயோ அவர் வந்துட்டாரு, நீ போ, நான் சீக்கிரமா வரேன். வள்ளே காத்துக்கிட்டு இருப்பேன், ஏமாத்திரப்படாது. சரி சரி நீ சீக்கிரம் புறப்படு. நான் அத்தைக்கு அவருக்கும் தெரியாம. அட நீங்க இங்கே வந்தா? அண்ணே மாந்தவர் மாங்காய் ரொம்ப திருட்டு போகுது, கூட 2 ஆள் போடலாம்னு அண்ணிகிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். மடப்பையன வாழைத்தோப்புல 10 தாரகாரண்டா. ஆமா சரி சரி சோத்த போடு. வாடா வந்து சாப்பிட்டு போ. நான் சாப்பிட சொன்னேன். வாடா நீ சாப்பிடு. சாப்பிடுவாங்க. என்ன தூங்கிட்டியா? தெரியல. ம்